இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் இல்ல நிறையவே வித்தியாசமான ஒரு படத்தை பார்க்க போறோம். ஒரு வித்தியாசமான கற்பனை, மிஸ்ட்ரி, என்ன நடக்குதுன்னு புரியாதது, ஹாரர், ஃபேண்டசி, இப்படி எல்லா கேட்டகரிகளையும் இந்த படம் வரும். த ஹோம்னு 2025 வந்த ஒரு படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா ஒரு 25 நிமிஷத்துக்குள்ள கதையை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். என்ன ஏதுங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒட்ட முடிவிட்டு இருக்கிறான்ல இவன் தான். அடிக்கடி கனவுல பிளாஷ்பேக் ஒன்று நினைச்சு பார்ப்பான். தன்னோட அண்ணனை. இவன் ஒரு அனாதை பையன். அந்த நாட்டுல எல்லாம் இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லாத பசங்களை யாரு வேணாலும் தத்தெடுத்து வளர்க்கலாம். நம்ம ஹீரோ மாதிரியே ஹீரோவோட அண்ணன், அவனையும் யாரோ ஒருத்தர் தத்தெடுத்து தான் வளர்க்குறாங்க. ஹீரோவோட அண்ணன் 2 பேரும் கூட பிறக்கலனாலும் ஒரே வீட்டுல வளர்றதுனால அண்ணன் தம்பி ஆயிட்டானுங்க. அண்ணன் இப்போ படிச்சு காலேஜுக்கு போறான் போல தெரியுது. அதனால தம்பி நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் வருத்தப்படாதரா, இங்க தானே போறேன், அப்பப்போ வந்து பாப்பேன், சனி ஞாயிறு வந்து பாப்பேன், லெட்டர் போடுவோம், பேசுவோம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்பா அம்மாவை பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறான். அப்பாவும் அம்மாவும் சரின்னு பையனையும் கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் பிளாஷ்பேக். இப்ப நடப்புக்கு பார்த்தா நம்மால வளர்ந்துட்டான், தனியா நிக்கிறோம்னு வெளியில எல்லாம் வந்துட்டான். ஆனாலும் தனியா நிக்கிறாப்ல தெரியல. ராத்திரி நேரத்துல அனுமதி இல்லாம எங்கேயாவது போய் ஏதாவது ஓவியம் வரைகிறது புரட்சிகரமா. அனுமதி இல்லாம ஓவியம் வரையக்கூடாது தப்புன்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும். இந்த மாதிரி பல தடவை இவன் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறான். இது ஒன்னும் முதல் தடவை கிடையாது. இருந்தாலும் போலீஸ் இவனை பெருசா கிரிமினல் மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணல. அப்பா வராரு, ஜட்ஜு கிட்ட ஏதோ பேசினாராம். ஜெயில் டைம் எல்லாம் வேண்டாம், கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணா போதும், ஏதோ ஒரு முதியோர் இடத்துல போய் அவங்களுக்கு உதவிகரமா ஒரு 6 மாசம் இருந்தா போதும், ஜெயில் டைம் வேணான்ட்டாரு. உனக்காக உன்னை வளர்த்ததுக்காக இதுதான் என்னால பண்ண முடியும், தயவுசெய்து போயிட்டு வாடான்னு வளர்ப்பு தகப்பை கேட்டுக்க நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த முதியோர் இல்லத்துக்கு வராரு. முதியோர் இல்லத்துக்கு வந்தா 4வது மாடியில யாரோ ஒருத்தர் ஜன்னல் வழியா இவரையே குறுகுறுன்னு பாக்குறாப்ல தெரியுது. நம்மால யாரு என்னன்னு தெரியாம உள்ள போறான். உள்ள போனா இவன் வேலை பாக்குறாப்லயே இங்க இன்னும் 2 பேர் வேலை பாக்குறாங்க, சீனியர்ஸுங்க. அவங்க 2 பேர் எடுத்து சொல்றாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு போய் டெய்லி குப்பை வாங்கணுமா, 2 தடவை குப்பைகளை அப்புறப்படுத்தணுமா, எல்லா ரூமுக்கு போகக்கூடிய ஒரு மாஸ்டர் கீ கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கொடுக்குறாங்க. ஆனாலும் அவசியம் யாராவது வலிக்கு விழுந்துட்டாங்க, யாராவது உதவின்னு கத்துறாங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சியா இருந்தா மட்டும் அந்த பிளாட்டுகளுக்குள்ள போய் அவங்களுக்கு உதவி பண்ணா போதும், தேவையில்லாம உள்ள போக கூடாது அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அப்புறம் 4வது ஃப்ளோர், அந்த ஃப்ளோர்ல இருக்கிற ஆட்களுக்கு நம்ம உதவி தேவைப்படாது, அவங்க வேற கேட்டகரி, 4th ஃப்ளோருக்கு நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இவனோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக அந்த பக்கம் போறான். கிளீனிங் பண்ற ஐட்டத்தை எடுக்கலான்னு பார்த்தா அங்க ஒரு பொம்மையை பார்த்து பயந்து போயிடுவான். அப்புறம் தான் அது பொம்மைன்னு அவனுக்கு தெரிய வரும். அப்புறம் ஒவ்வொரு பிளாட்டுக்குமா போய் கிளீன் பண்ணணும். அப்படி கிளீன் பண்ண போகும்போது ஏதோ ஒரு கிளவி மூஞ்சில மாஸ்க் போட்டு ஜாலியா குடும்பம் நடத்திட்டு இருக்குது. ஐயா என்ன கன்றாவிதுன்ட்டு அவன் வெளியில ஓடியாந்துறான். அதை அந்த அம்மா பார்த்துருக்குது. அடுத்து பார்த்தா வயசானவங்க ஸ்விம்மிங் பூல்ல ஒன்னா குளிக்கிறதுக்காக வராங்க. அங்க சின்ன புள்ள மாதிரி தலையில எல்லாம் கர்ச்சீஃபை கட்டிக்கிட்டு வெள்ளையா ஒரு அம்மா வராங்கல்ல, அந்த அம்மா பேரு நோர்மா பாட்டி. தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. உன்னை பார்த்தா என் புள்ளைய பார்க்கறாப்லயே இருக்கு தம்பி அப்படிங்கிறாங்க நோர்மா. ஸ்விம்மிங் பூல்ல பார்த்தா பெரியவங்க எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்க ஒரு பாட்டிமாவுக்கு தலையில இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிக்குது. எல்லா பேரும் பயந்து போய் எந்திரிச்சிடுறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியப்படல. பதறிக்கிட்டு வெளியில நிக்கிறான். கட் பண்ணா சரி ராத்திரி தம் அடிச்சுட்டு படுக்கலாமேனு முயற்சி பண்றாங்க. ராத்திரி ஆனா இவனுக்கு கெட்ட கனவா வருது. அந்த பிளாட்ல பார்த்தாங்கல்ல, அந்த காட்சி அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது போல தெரியுது. அடிக்கடி அந்த ஏசி வெண்டிலேட்டரையே ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கான். கதவு ஏதோ திறந்திருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் கதவை சாத்திடுறான். நியூஸ்ல பார்த்தா ஏதோ ஒரு புயல் இந்த ஏரியா பக்கம் வரதா, புயல் வலுவடைந்து கொண்டு இருப்பதாக நியூஸ்ல செய்தி ஓடிக்கிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா அங்க குடிமி வச்ச ஒரு பெரியவர் இருக்கிறார். அவரும் இன்னொரு அம்மாவும் வேகமா நம்ம பையில கூட்டிட்டு போறாங்க. யாரோ ஒரு பெரியவங்க பேண்டுட்டாங்களா, அதெல்லாம் கழுவி விடணுமா, வா வான்னு கூட்டிட்டு வந்து உள்ள பார்த்தா சர்ப்ரைஸ் பண்றாங்க. எல்லா பேரும் எங்களை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கிற, அதனால உனக்கு ஒரு சின்ன வரவேற்புன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுத்துருக்காங்க. இவனுக்கு சந்தோஷமா இருக்குது. அங்க ஒரு லேடி, இவங்க லாங்குவேஜே பேச தெரியாது, சோ கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. எப்பவுமே கூட ஏறுகிறாப்ல. அப்புறம் நம்ம நோர்மா அந்த குடிமி வச்சவர்னு எல்லாரும் வந்து வாழ்த்திட்டு போறாங்க. அங்க ஒரு லேடி ஏதோ ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது இவனை பார்த்ததும் நாக்கு எடுத்து வெளியில நீட்டி ஒரு மாதிரியா பண்ணுது. என்ன நாய் மாதிரி பண்ணுதுன்னு இவன் பாக்குறான். அப்புறம் ஒரு டாக்டர் வராரு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் தான்ப்பா டாக்டர், தன்னோட அப்பா இறந்து போகும்போது இவர் கூட இல்லைன்னு வருத்தமா, அப்ப MBBS படிக்கிறதுக்காக ஏதோ வெளியே ஒரு சிட்டிக்கு போயிட்டாராம். சோ அப்ப இருந்து சாகும்போது கூட சில பேர் இருக்கணுங்கிறதுக்காகவே எல்லாரையும் ஒன்னு சேர்த்து இந்த மாதிரி ஒரு முதியோர் இல்லத்தை நடத்துறதா அந்த டாக்டர் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அவர்களோட இறுதி காலத்துல அவங்களுக்கு தேவை கம்ஃபர்ட். அந்த கம்ஃபர்ட்டை உன்னால முடிஞ்சா குடு அப்படிங்கிறாப்ல பையனை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். பையன் கிட்ட கொஞ்சம் நல்லபடியா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். உன் கண்கள் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குதுடா, பெருசா இருக்குதுடா அப்படின்றாரு. தேங்க்யூங்கிறா அவன். அப்புறம் ராத்திரி பார்த்தா அன்னைக்கு பார்த்த அந்த கிழவி மாஸ்க போட்டுட்டு இவனோட ரூமுக்குள்ளேயே வந்திருக்குது. இவனோட பெட்லயே படுத்துருது. இவன் மேலேயே கைய போடுது. டப்புன்னு முழிச்சு பார்த்தவனுக்கு ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருதுங்க. ஆனா அலறுவான். அடுத்த நொடி பார்த்தா எல்லாம் கனவு. அப்புறம் வெளியில வரான். ஏதோ ஒரு பிளாட்ல சத்தம் கேட்கும். இடடான்னு பார்த்தா அந்த பிளாட்ல பெருசுக்கு 2 ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த அத்த ராத்திரியில பாத்துக்கங்க. இவ்வளவு எனர்ஜியோட டான்ஸ் ஆடுறதெல்லாம் அற்புதம் தான். அப்புறம் அந்த ஏசி வெண்டிலேட்டர்ல ஏதோ சத்தம் கேட்க மறுபடியும் இவன் பயந்துடுவான். பார்த்தா பின்னாடியே நம்ம நார்வா அம்மா இருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்ட, வீட்டுக்கு வந்து தான் பிளாட்டை கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. அங்க சின்னதா ஏதோ ஒரு மரத்தால சின்னதா ஒரு சிற்பம் செய்யப்பட்டிருக்கும். யாரோ தான் ஃப்ரெண்டு இதை கிஃப்டா கொடுத்தாங்களா, இப்போ அவ இறந்து போயிட்டாலாம். அவங்க ஞாபகம்
ஞாபகார்த்தமா வச்சிருக்கிறதா அந்த பாட்டிமா சொல்லுது. அப்புறம் அங்க ஒரு ஓவியம் இருக்கும். அந்த டிராயிங்ல பாதி கிழிஞ்சிருக்குது. அதை தான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. மீதி என்னாச்சு அப்படின்னு கேட்க, அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சது தன்னோட புள்ளையா. அதுவும் ஏதோ ஒரு மதர்ஸ் டே அன்னைக்கு, அம்மா தினத்தின் அன்னைக்கு அவன் கிஃப்ட் பண்ணிருக்கான். அப்புறம் நடந்த ஒரு சண்டையில பாதியை கிழிச்சிட்டு போயிட்டான் போல தெரியுது. இப்போ எங்க இருக்கிற உங்க புள்ளைன்னு கேட்டா இறந்துட்டாராம். அதை கேட்டதும் ஐயோ சாரின்னு வருத்தப்படுறான். கட் பண்ணா அங்க இருக்கிற முதியவங்க சில பேரு யோகா பிராக்டிக்ஸா சைனீஸ் ஸ்டைல்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா நாடகத்துல எப்படி எல்லாம் நடிக்கணும் வைக்கணும் சொல்லிட்டு அந்த குடிமிக்காரர் எல்லாருக்கும் ஒரு டைரக்டர் மாதிரி டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு டைரக்ஷனா உசுறு போல. இப்பயும் அதை தொடர்றாரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு. அங்க வச்சு நம்ம பயல்விளைய பார்த்துட்டு ஒரு அட்வைஸ், இங்க பாரு, எங்களை மாதிரி வயசானவங்க எல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷம் வாழ மாட்டோமா, இன்னும் ஒரு 15 வருஷம் வாழ மாட்டோமான்னு நாங்க வாழ்க்கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அடுத்து போகணும்னு பார்ப்போம். எங்களை மாதிரி ஆட்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? போர் அடிக்கிறது தான். போர்டம். முடிஞ்ச அளவு சந்தோஷமா இருக்கணும், போர் அடிக்காம இருக்கணும்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். எங்கேயோ ஏதோ சிந்திடுச்சான். சீனியர் வந்து கூப்பிட்டதும் சரி இவன் போய் அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் அந்த ஏசி வெண்டிலேட்டர் பக்கத்துல இருந்து ஏதோ சத்தம். சரி 4th ஃப்ளோருக்கு என்னதான் பார்க்கலாமேன்னு போலான்னு பார்த்தா லிஃப்ட்ல 4th ஃப்ளோர் போக முடியல. நடந்தே போலாம்னு நடந்து போறாங்க. அப்படி ஸ்டெப்ல நடந்து போனா 4வது ஃப்ளோர் போறதுக்கான அந்த என்ட்ரன்ஸ் கதவு திறந்திருக்குது. சோ திறந்து உள்ள வந்துட்டான். உள்ள வந்து பார்த்தா ஹால் பகுதியில ஒரு 7-8 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா புத்தி சுவாதனம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரியா தான் உட்கார்ந்து இருக்காங்க. விரல் எல்லாம் அழுகி போய் கிடக்குது. கண்ணுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தமா ஊத்தும். அங்க ஜன்னல்ல ஒருத்தவர் மறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தார்ல, அதே பெரியவர் இங்க இருக்கிறார். நம்ம பயல பார்த்ததும் அப்படியே வேகமா ஓடியாராரு. ஓட முடியல, தவந்து வந்து அவன் மேல ஏறி அவனை பிடிக்க பாக்குறாரு. அதுக்குள்ள சீனியர்ஸ் வந்ததுனால அவங்கள பிரிச்சு விட சரியா போச்சு. 4th ஃப்ளோர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியும் வந்தால, அதனால டாக்டர் கிட்ட போய் அந்த சீனியர் போட்டு கொடுத்துட்டு போறான். அடுத்து டாக்டர் நம்ம பயல கூப்பிட்டு, இங்க பாரு 4th ஃப்ளோர் பக்கம் வரக்கூடாதுன்னு அவர் சொல்லியும் நீ கேட்கல, அதனால சீனியர் கொஞ்சம் கோவப்படுறாரு. அவர் கடமையை தான் செய்யறாப்ல, நீ தான் பார்த்து நடந்திருக்கணும். இங்க பாரு, நீ ஒண்ணு இங்க விருப்பப்பட்டு இல்லையான்னு எனக்கு தெரியும். ஏதோ ஜெயில் டைம் அவாய்ட் பண்றதுக்காக இங்க இருக்கிற. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணேன்னா அப்புறம் நான் இதை ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். பார்த்து நடந்துக்கோன்னு டாக்டர் அன்பா அட்வைஸை போட்டுட்டு இருக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். அடுத்து பார்த்தா வயசானவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்விம்மிங் பூல்ல. அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நார்மா பாட்டி வராங்க. என்னடா காலையில 4 மணி வரைக்கும் தூக்கமே இல்லாம தெரிஞ்சியாம, இது முதியோர் இல்லம், எல்லா பேருக்கும் புரணி பேச பிடிக்கும், காட்டு தீ மாதிரி புரணி பரவுங்கிறாங்க. என்னன்னு தெரியல, சரியாவே இல்ல, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம பாட்டிமா ஏதோ ஒரு டயலாக் விடுவாங்க. ஒவ்வொரு முறையும் தாம் பிள்ளைய ராத்திரி தூங்க வைக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் a heart knows a heart அப்படின்னு ஒரு டயலாக் விடுவாங்களாம். பொண்ணுங்க மனசை பொண்ணுங்க தான் புரிஞ்சுக்க முடியும்னு ஏதோ டயலாக் சொல்லுவாங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு இதயத்துக்கு தான் இன்னொரு இதயத்தை பத்தி தெரியும் அப்படிங்கிறப்பல ஒரு அட்வைஸ் போடுறாங்க. கட் பண்ணா இப்போ ராத்திரி மறுபடியும் அதே 4th ஃப்ளோருக்கு இவன் போறாப்லையும் அங்க இருக்கிறவர் இவனை ஏதோ குத்துறாப்லையும் கெட்ட கனவு காண்றான். அப்புறம் முழிச்சிட்டான். கனவு தான் அது. ராத்திரி எல்லாம் சரியா தூக்கம் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம டைரக்டர், வயசானவங்க எல்லாம் இருக்கிறோம்ல, நாங்கெல்லாம் ராத்திரி தூங்கணுங்கிறதுக்காக வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவலை வந்து கம்மி பண்ணிருக்காங்களா ஏசி வெண்டிலேட்டர்ல, அதனால அடிச்சு போட்டாப்ல தூங்குவோம், என்ன நடந்தாலும் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறாரு நம்ம டைரக்டர். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா டாக்டர், சீனியர், அப்புறம் நம்ம நார்மா பாட்டி எல்லா பேரும் ஏதோ வாக்குவாதம் பண்ணிட்டு போறாப்ல தெரியுது. உடனே நார்மா பாட்டியை பாக்குறதுக்காக போய் கதவை தட்டுறான். இந்த அம்மா ஏதோ பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்குது. என்னன்னு கேட்டா இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லி டைரக்டர் சொல்லிருக்காராம். எல்லா பேருக்கும் ஒரு ரோல் கொடுத்திருக்காரா நடிக்கிறதுக்காக. மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மிஸ்ட்ரி நைட்னு சொல்லி விதவிதமா வருவாங்க போல தெரியுது. போர் அடிக்காம இருக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அங்க வச்சு அவன் கிஃப்ட் பண்றான் நார்மா பாட்டிக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா டிராயிங்கோட ஒரு பாதி பேப்பர் கிழிஞ்சு போயிருந்ததுல, அந்த ஒரு பாதி இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு கெஸ் பண்ணி இவனே அந்த ஒரு பாதியை வரைஞ்சு கிஃப்டா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தன்னோட அண்ணன் 11 வயசுல தான் இருக்கும்போது காலேஜ் படிக்க போறேன்னு போனவன் இறந்து போயிட்டான். அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அடிக்கடி கனவுல அவன் தான் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அவனோட சாவுக்கு கூட என்னோட வளர்ப்பு அப்பா அம்மா விடல. பார்த்தா நீ தாங்க மாட்டடா அப்படின்னு என்ன ஃபெனரல கூட கூட்டு போல அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த கிஃப்ட்டை கொடுத்துருப்பான். அவங்க அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பார்த்ததுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இவனை தான் புள்ள மாதிரியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இதயத்துக்கு தான் இன்னொரு இதயத்தை பத்தி தெரியும்னு ஒரு அட்வைஸ் பண்ணாங்கல்ல, அந்த அட்வைஸை இவன் திரும்ப சொல்லுவான். சோ இந்த ஓவியத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி டயலாக் சொல்றாங்க. அப்பதான் பாட்டிமா பக்கத்துல வந்து, இங்க பாரு, இந்த இடம் ரொம்ப தப்பான இடம், எல்லாம் ரொம்ப தப்பா நடக்கும், நீ இங்க இருந்து எப்படியாவது போ அப்படின்னு சொல்றதுக்குள்ள சீனியர் அந்த பக்கம் கிராஸ் ஆகி போனதும் ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கதவை சாத்திடுச்சு. இவனுக்கு ஒன்னும் புரியல. என்ன சொல்ல வந்தா, இந்த இடம் ரொம்ப தப்பான இடம், தப்பான விஷயம் நடக்கும், நீ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்ல வந்தாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. சரி ஓகே, இதை பத்தி பாட்டிக்கிட்டே தெரிஞ்சுக்கலாமேன்னு பாட்டியை பார்க்க போனா பாட்டி அங்க இல்ல, ஏதோ மயங்கி விழுந்துட்டாங்களாம். டாக்டர் தான் வந்து முதலுதவி எல்லாம் கொடுத்துருக்காப்லையா, இப்போ அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, பார்க்க முடியாதுன்னு சீனியர் அம்மா சொல்லிடுச்சு. சரி ஹாய் சொன்னு சொல்லுங்க சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில இலதலை எல்லாத்தையும் இவன் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா மாடியில அந்த பெரியவர் வழக்கம் போல ஜன்னல்ல இருந்து தான் விரலை கடிச்சு அந்த ரத்தத்துல ஏதோ எழுத வர்றார். இவனுக்கு ஒன்னும் புரியல. அதே சமயம் பார்த்தா நார்மா பாட்டி மொட்டை மாடியில இருந்து கீழே விழும்போது ஒரு ஈட்டில சரி ரொம்ப கோரமான சாவு. சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். எல்லா பேரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, டைரக்டர் உட்பட. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தற்கொலை கடிதமும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க போல. என் புள்ள இல்லாத இந்த இடத்துல என்னால வாழ்க்கை வாழ முடியாது, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி
சொல்லி எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாங்க போல தெரியுது. அவங்க இறப்புக்கு இங்க அஞ்சலி நடந்துகிட்டு இருக்குது. டைரக்டர் ரொம்ப வருத்தப்படுறாரு, இந்த மாதிரி அவ போயிட்டாலேன்னு. எவ்வளவு சந்தோஷமா இருப்பா தெரியுமா, எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்கிறா தெரியுமா. இப்படி எல்லாம் டைரக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க தான் உசுரை எடுத்துக்கிற ரேஞ்சுக்கு இந்த மாதிரி தற்கொலை முயற்சிக்கெல்லாம் போவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன் தம்பி இந்த மாதிரி சந்தேகமா கேள்வி கேட்கிற அப்படின்னு டைரக்டர் கேட்கிறாரு. இல்ல இந்த இடம் ஏதோ தப்பான இடம்னோ, இந்த இடத்துல நீ இருக்காதன்னோ, நீ போ அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தாங்க, அதான் கேட்க வந்தேன்னு பேசும்போது திடீர்னு இவரு ஆணும் கைய ஒரு மாதிரியா முறுக்குறாரு, ஏதோ செய்யறாரு. அடுத்த நடி ஒண்ணுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்றாரு. சோ இவருக்குமே ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். மறுபடியும் ராத்திரி கனவு பயமுறுத்துறாப்புல ஏகப்பட்ட கனவு வருது. அந்த கிழவன் தான் மோஸ்ட்லி வந்து பயமுறுத்துவாரு. தான் அண்ணனும் கனவுல வந்து பயமுறுத்துவான். இவனோட டோருக்கு பின்னாடி ஏதோ ஒரு நிழல் தெரியும். உள்ள வந்து ஏதோ ஒன்று யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. என்னதா அப்படின்னு இவனும் ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அது ஒரு லைட், யூவி லைட். அந்த லைட்ல பார்த்தா எக்ஸ்னு ஏதோ மார்க் எழுதி இருக்கும். ஃபைண்ட் த மார்க்டு ஒன்ஸ். யாரெல்லாம் மார்க் பண்ணிருக்காங்களோ அதை கண்டுபிடிங்கிறாப்ல எழுதி இருக்குது. இவனுக்கு ஒன்னும் புரியல. ராத்திரி நாங்கெல்லாம் நிம்மதியா தூங்குவோம், அடிச்சு போட்டாலும் எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு டைரக்டர் சொன்னார்ல. அதனால டைரக்டரோட பிளாட்டுக்குள்ள வந்து அவன் உடம்புல ஏதாவது மார்க் இருக்கான்னு செக் பண்ணா ஒண்ணும் இல்ல. சரி ஒண்ணும் இல்லையேன்னு கிளம்ப போதும் பார்த்தா அவர் குப்புறப்படுப்பாரு. அப்ப கழுத்துக்கு பின்னாடி எக்ஸ்னு அந்த மார்க் இருக்கிறத கவனிக்கிறான். வளர்ப்பு தாயும் தகப்பனும் வீடியோ கால்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த மக்களுக்கு நான் தேவை, இவங்களுக்காக நான் அங்க இருப்பேன் அப்படிங்கிறப்பல எல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டான். அடுத்து எல்லாரையும் நோட் பண்ணும்போது ஒரு பாட்டிமா கழுத்து தடவிக்கிட்டே போகுது. நார்மா இறந்து போனாங்கல்ல, அவங்களோட பிளாட் பக்கம் அனுமதியே இல்லாம நம்ம போய் உள்ள போய் ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கிறான். கரெக்டா அந்த சீனியர் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சீனியர் திட்டாரு, என்னடா திருட வந்திருக்கியா, ஒரு பொருளும் இங்க இல்ல, எல்லாத்தையும் நாங்க அண்டர் கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம், இப்படி எல்லாம் வரக்கூடாது செய்யக்கூடாது உனக்கு தெரியாதா, கண்டிப்பா ஒன்னு நான் போட்டு கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்குது, என் மனசு மாறதுக்குள்ள தயவு செய்து இங்க இருந்து போயிடு, இல்ல டெஃபினட்டா போட்டு கொடுத்துருவேன், போயிடுறேன் கண் முன்னாடி நிக்காரா அப்படின்னு சத்தம் போட்டதும் இவன் வேக வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறான். எங்க போறான்னு பாருங்க, அண்டர் கிரவுண்டுக்கு போறான். அண்டர் கிரவுண்ட் பக்கம் வந்தா ரொம்ப கோரமா கேவலமா இருக்குது. அங்க இந்த அம்மாவோட திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன சிற்பத்தை வச்சிருந்தாங்கல்ல, அது அங்க இருக்கும். அதை எடுத்து பைக்கில போட்டான். அப்புறம் அந்த அம்மாவோட டைரி இருக்கான்னு பார்த்தா டைரி இருக்குது. அந்த டைரியில கடைசியா அவங்க எழுதுனது கூட அவனை நம்ம வான் பண்ணணும், அவனுக்கு வரப்போற ஆபத்து தெரியல, அவனை எச்சரிக்கணும்னு எழுதி இருக்குது. அடுத்து எழுதுறதுக்குள்ள அந்த டைரியும் எம்டியா தான் இருக்குது. அடுத்து எதுவும் எழுதப்படல. இத பத்தி விசாரிக்கலாமன்னு டைரக்டர் கிட்ட வந்தா டைரக்டர் கையில ஒரு கட்டிங் பிளேட வச்சிருக்காரு. அவரே அவர் வாய்க்குள்ள விட்டு வாய்க்குள்ள இருக்கிற பற்களை எல்லாம் புடுங்கி போடுறாரு. என்ன பண்றாரு, என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு இவனுக்கு ஒன்னும் புரியல. கத்துறாப்ல. டாக்டரை கூப்பிட்டு உடனே அவருக்கு வேண்டிய அந்த முதலுதவி எல்லாம் செய்யப்படுது. கழுத்துக்கு பின்னாடி ஏதாவது ஆபரேஷன் பண்றாங்களோன்னு இவனுக்கு பயம். டாக்டரை பத்தி உடனே நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. டாக்டர் பிரெயின் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காரு போல தெரியுது. முன்னாடி 75 வயசுக்கு மேற்பட்ட பல பேஷண்ட்டுகள் இவர்கிட்ட டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்கிறதாவும் அந்த மாதிரி ஆட்கள் மேல எல்லாம் டெஸ்ட் பண்றதாவும் ஏதோ எழுதி இருக்குது. அதையெல்லாம் நோண்டிட்டு இருக்கும்போது பார்த்தா திடுதுப்புன்னு தான் முகத்தை மறைக்கிற ஒருத்தி ஹேக்கிங்ல வரா. இவனோட கம்ப்யூட்டர்ல அறவரையா ஹேக் பண்ணி உள்ள வராப்ல தெரியுது. ஏதோ சொல்ல வர்றா, இவனுக்கு கவனிக்கல. அடுத்து நம்ம பய பாருங்க, நிறைய ஸ்பை கேமராவை ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கான். அதையெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது வெப்கேம்ல வந்து அந்த லேடி யாரோ வராங்க ஒளிய வை அப்படின்னு சத்தம் போட்டதும் இவன் எல்லாத்தையும் ஒளிய வச்சுட்டு லேப்டாப்பை மூடிடுறான். பார்த்தா அந்த சீனியரம்மா தான் வந்திருக்குது. டைரக்டருக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கிறாப்ல, நீ வருத்தப்படாதுன்னு சொல்றதுக்காக வந்ததா அந்த அம்மா சொல்லும். என்னடா நோண்டிட்டு இருக்கிற லேப்டாப்ல கேட்டா ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறான். சரி சீக்கிரம் வேலைக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. ஏய் எனக்கு எதுக்குமா உதவி பண்ற, யாருமா நீங்கன்னு கேட்டா நான் உன்னை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அங்க என்ன நடக்குதுங்கிற உண்மையை நீ கண்டுபிடிக்கணும்னு இன்னும் நிறைய கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, நான் உடனே போகணும்னு சொல்லிட்டு அவ கட் பண்ணிடுறா. அந்த நார்மா பாட்டியை கொன்னது அவங்க தான். உன்னையும் கொண்டுடுவாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது யாரோ வெளியில வர்றாப்ல தெரியுது. அப்புறம் சர்வர் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுது. கட் பண்ணல, அவ டிஸ்கனெக்ட் ஆயிடுது. அடுத்து இவர் அந்த பெரியவங்களை பார்த்தா எல்லா பேருமே கழுத்து தடவிட்டு இருக்காங்க. எல்லாரோட கழுத்துலயும் ஏதாவது அந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ணிருப்பாரா அப்படின்னு தெரியல. அப்புறம் சும்மா தொடக்கிறாப்ல அங்கங்க ஆக்டிங்க போட்டு ஸ்பை கேமராவை செட் பண்றான். டைரக்டர் வந்து ஏதோ தான் பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு போறாரு. நியூஸ்ல பார்த்தா சூறாவளி இன்னும் வலுவடைவதாகவும் இந்த ஏரியாவை கடக்க போறதாகவும் நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. நிறைய இடத்துல ஸ்பை கேமரா செட் பண்ணி அந்த கேமரா எல்லாம் இவனோட பிளாட்ல இருக்கிற டிவில கனெக்ட் பண்ணி ஏதாவது உண்மை தெரியுமா கண்டுபிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பெரியவர் இவனை பயமுறுத்திட்டே இருப்பாப்ல. அந்த பெரியவர் அங்க இருக்கிற ஒரு சிசிடிவி கேமராவை நோண்டிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். என்ன வச்சாலும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு யார் யாவர் அப்படின்னு இவனுக்கு ஒன்னும் பிடிபடல. ராத்திரி தூக்கம் இல்லாம கிடக்குறான். அரகுறையா உட்காந்துக்கிட்டே இருந்தவன் அப்படியே அரகுற தூக்கத்துக்கு போறான். திருப்பி முழிச்சு பார்க்கும்போது வீல் சேர்ல வச்சுட்டு யாரையோ தள்ளிட்டு போயிட்டு இருக்குது சீனியர் அம்மா. அங்க பாதுகாப்பு பணிக்கு ஒரு நாயோட ஒரு டீம் தெரியுது. அப்புறம் எல்லா பேரும் ஒரு ரூமுக்குள்ள போறத பார்த்துட்டு அங்க என்ன நடக்குதுன்னு செக் பண்ணலாமேன்னு இவன் வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறான். வேகமா ஓடியாரான். இல்ல அவங்க போன அந்த ரூமுக்கு தூரத்துல இருந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது நாய் லைட்டா குலைக்க ஆரம்பிக்க இங்க நாய்கிட்ட மாட்டிப்போம்னு பயந்து பயபுள்ள உசுர குடிச்சு தெரிச்சு ஓடியாருது. ரூமுக்குள்ள வந்தா அங்க வேற ஒருத்தி இருக்கிறா. இவ தான் அந்த ஹேக்கிங் சாஃப்ட்வேருக்குள்ள வந்து தான் முகத்தை மறைச்சுக்கிட்டு இவங்கிட்ட பேசினவ போல தெரியுது. அவன் என்ன சொல்றான்னா கவர்மெண்டே இந்த முதிர் எழுத்துக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சிகள் எல்லாம் வயசானவங்க மேல வச்சு பண்றதுக்காக கவர்மெண்ட் செலவு பண்ணது காசு கொடுக்குது. இவங்க எல்லாம் ஒரு பக்காவான டெஸ்ட் சப்ஜெக்ட். எலிகளுக்கு பிறகு அடுத்த இந்த டெஸ்ட் எல்லாம் நடக்கிறது
இங்கதான், இதெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படி இப்படின்னு இந்த அம்மா பேசிட்டு இருக்குதுங்க. திடீர்னு பார்த்தா கதவை திறந்துகிட்டு அந்த பெரியவர் உள்ள வராரு. இவன் கழுத்தை பிடிக்கிறாப்ல தெரியுது, பதறாரு. அப்ப நடந்த தள்ளுமுள்ள கீழே விழுந்து இவனுக்கு பின்னந்தலையில அடிபட்டுரும். அடிபட்டவனை டாக்டர் கிட்ட தான் முதலுதவிக்கு கூட்டு போறாங்க. டாக்டர் கழுத்துக்கு பின்னாடி ஏதோ ஆபரேஷன் எல்லாம் பண்றாப்ல தெரியுதுங்க. திருப்பி முழிச்சு பார்த்தவன் இதுக்குமே இங்க இருக்க கூடாது, ஆபத்து, தப்பிச்சு ஒண்ணு முடிவு பண்ணி அந்த சின்ன சிற்பம் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல அதை எடுத்துக்கிட்டு ஆள விடுங்கடா சாமின்னு அங்க இருந்து ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டான். எங்க வந்திருக்கான்? தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கான். வளர்ப்பு தந்தை தாயோட வீட்டுக்கு வந்திருக்கான். இங்க வந்து பார்த்தா புதுசா 2 பிள்ளைகளை அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. புதுசா நாங்க வளர்க்குற பிள்ளைங்க அப்படின்னு தான் பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இந்த அம்மா. அங்க கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு பக்கத்து பொண்ணு கிட்ட காதுல ஏதோ எப்ப பார்த்தாலும் முணுமுணுக்கிட்டே இருப்பா. நம்ம பையன் நல்லா தூங்கிட்டா, முழிச்சு பார்த்தா வளர்ப்பு தாய் இருக்கிறா. என்ன மறுபடியும் என்னோட ரூமுக்கே தங்க வச்சதுக்கு தேங்க்ஸ், மறுபடியும் நான் வேற ரூம் பார்த்து செட்டில் ஆயிடுவேன், உங்களுக்கு நான் பாரமா இருக்க மாட்டேன்னு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஒரு இதயத்தை பத்தி ஒரு இதயத்துக்கு தானே தெரியும்னு அதே டயலாக். ஹாஸ்பிட்டல்ல கேள்விப்பட்ட, முதியோர் இல்லத்துல கேள்விப்பட்ட அதே டயலாக்க தான் அம்மா பேசுறது இவனுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது. மறுபடியும் கேட்குறா, என்னம்மா சொன்னீங்க அப்படின்னு. ஒரு இதயத்தை பற்றி ஒரு இதயத்துக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன் தம்பி. என் ஃப்ரெண்டு யாரோ சொல்லி இதை கேள்விப்பட்டிருக்கிறேன், பட் யாருன்னு மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க அவங்க. வேலந்தியா இருக்கிறாங்க. சரி நீ ரெஸ்ட், உன் கேஸ் சம்பந்தமா உன் ஜட்ஜை பார்க்கணுமா, அப்பா சொல்லியிருந்தாரு, நாங்க போயிட்டு வந்துடுறோன்னு அப்பாவும் அம்மாவும் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போயிட்டாங்களாங்கிறத நம்ம பையன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் ஜன்னல் வழியா. அவங்க போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த பிள்ளைங்க கிட்ட போய் இறந்து போன நார்மா பாட்டியோட போட்டோவை காமிச்சு, இந்த பாட்டிமாங்க வந்திருக்காங்களா, யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பிள்ளைகிட்ட விசாரிக்கிறான். பிள்ளைங்க யாரும் தெரியாதுன்னு சொன்னதும் கோவமா மறுபடியும் மேலே ஏறி வந்து படுத்துட்டான். அப்ப இந்த பிள்ளைங்க வந்துட்டு, அது உனக்கு எங்க கிடைச்சது, நீ அந்த ரூமை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தா அந்த கையில வச்சிருந்த அந்த சிற்பம். இந்த சிற்பத்தை நாங்க அந்த சீக்கிரட் ரூம்ல பாத்துருக்கோங்கிறாங்க. எது சீக்கிரட் ரூமா, எங்க காட்டுங்கன்னு நம்ம பையன் கேட்டதும் மாடிக்கு போய் துணிமணி வைக்கிற இடத்தையெல்லாம் தாண்டி ரகசியமா ஒரு கதவு இருக்குதுங்க. அதை திறந்தா அதுக்கு பிறகு ஒரு ரகசிய மர கதவு இருக்குது. அதையும் திறந்தா அதுக்கு பின்னாடி தான் ஒரு சின்ன கோயில் மாதிரியே கட்டி வச்சிருக்காங்க. இங்கதான் இவளோட சிற்பம் மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கிறது. அங்க தியான்னு ஒரு காடு ஒண்ணு இருக்கும். இந்த தியாங்கிறது யாருன்னா இளமையின் கடவுள். என்ன கடவுள்? இளமையின் கடவுள், த காட் ஆஃப் யூத். இந்த கடவுளை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமான்னு கேட்டா பிள்ளைங்க கேட்டா இல்லங்கடா. அப்புறம் அங்க நிறைய பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லுதுங்க பிள்ளைங்க. சரி நீ இவனும் அந்த பழைய போட்டோ எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா 1900க்கு நடுவுலயே இப்ப நாம முதியோர் இல்லத்துல பாக்குறோம்ல, இந்த பெரியவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. 1997 ஆல்பத்துல. இப்போ 2025 97க்கு அப்புறம் 7 17 27 2 போச்சுன்னா கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆகி போச்சுங்க. இந்த 28 வருஷமே அந்த ஆல்பத்துல இருக்கிற யாருமே முதுமை அடையவில்லை. 28 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, குறிப்பா நம்ம ஹீரோவுக்கு. அடுத்தடுத்த ஆல்பத்தை எடுத்து பார்த்தா ஆல்பத்துல ஏதோ ஒரு இளமையான ஒரு பையனை மட்டும் ஃப்ரண்ட்ல வச்சு பின்னாடி இவங்க எல்லாம் குரூப் போட்டோ எடுத்துக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தவன் இருக்கிறான். அதுல ஒரு வருஷத்துல பார்த்தா நம்ம ஹீரோவோட அண்ணன், அவன் வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பின்னாடியே வளர்ப்பு தந்தை, வளர்ப்பு தாயி, டாக்டர், அந்த முதியோர் இல்லத்துல இருந்தவங்கன்னு எல்லா பேரும் வளர்ச்சி நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ பெருசா தப்பா இருக்கே அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்கிறான். உடனே அங்க இருந்து விறுவிறுன்னு கிளம்புறாங்க. இங்க எவ்வளவு வேகமா ஓடியாரா தெரியல. வர்ற வழியில குறுக்கால ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை உடச்சே திறந்து உள்ள வராங்க. உள்ள வந்தவன் ஸ்ட்ரைட்டா அந்த பெரியவரை தான் பாக்குறான். பெரியவரை பார்த்துட்டு, நீ யாரு எனக்கு தெரிஞ்சு போச்சு, சின்ன வயசுல என்னை விட்டு பிரிஞ்சு போன எங்க அண்ணன் தானே நீ அப்படின்னு கேட்க அவரு ஆமாங்கிறாரு. எஸ் அவரே தான். தான் தம்பியை இங்க பார்த்த பிறகு ரெகக்னைஸ் பண்ண பிறகு தம்பி கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. பட் வயசோட முதுமையின் காரணமா அவரால் ப்ராப்பரா பேச முடியல, வைக்க முடியல, என்ன மனசுல நினைக்கிறாங்கிறத சொல்ல முடியல. அப்புறம் ஆல்பத்துல உங்க எல்லாரையுமே பார்த்தேன், வருஷம் உங்களை மாதிரி இளமையானவர்களை பிடிச்சி வச்சுட்டு அவங்க ஏதோ பண்றாங்க. 27 28 வருஷம் ஆகியும் அவங்க யாருக்குமே வயசு கூண்டாப்புல தெரியல, ஏதோ சம்திங் ராங், அதை நான் கண்டுபிடிக்கிறேன் உங்களுக்காக அப்படிங்கிறான். அதுக்குள்ள பார்த்தா பின்னாடியே சீனியர் வந்து இவனுக்கு ஏதோ ஒரு மயக்கோசியை போட்டு பிடிச்சிடறாரு. மறுபடியும் நம்ம பய முழிச்சு பார்க்கும்போது இவங்க அண்ணனை எப்படி குரூப் போட்டோ எடுக்கும்போது இவர் வீல் சேர்ல உட்கார வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இவனை உட்கார வச்சிருக்காங்க. கை காலை அசைக்க முடியாது, கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ட்ரெஸ் பண்ணி வழக்கம் போல ஒன்னா சேர்ந்து குரூப்பா ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுக்க பிறகு நம்ம டைரக்டர் ஏதோ பேச வரும்போது சுத்தி இருக்கிற எல்லா பேரும் ஸ்பீச்னு கத்துறாங்க. ஸ்பீச் கொடுக்கணுமா? என்னத்த ஸ்பீச் கொடுக்க சொல்றாங்க, என்னையா தெரிய போகுதுன்னு பார்த்தா எல்லா உண்மைகளும் இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு தெரிய வரும். என்னடான்னா இவர் இங்க ஒரு நாடகத்தையே டைரக்ட் பண்ணிருக்காருங்க. அது என்ன நாடகம்னா, நம்ம ஹீரோ உள்ள வந்ததுல இருந்து ஏதோ மார்க் ஆயிருக்குன்னு சொன்னாங்க எல்லாம் எக்ஸ்னு. அப்புறம் எல்லாரும் கழுத்தை பிடிச்சி தடவிட்டு இருந்தாங்கல்ல. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து ஏதோ கவர்மெண்ட்டே இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுது, காசு கொடுக்குது, அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. இது எல்லாமே பொய், எல்லாமே நாடகம், எல்லாமே இங்க இருக்கிற ஆட்கள் நாடகம் தான். எதுக்கே அப்படிலாம் பொய்ன்னு சொல்லிட்டு நாடகம் பண்றீங்க, என்னையா மேட்டர்னு கேட்டா போர் அடிக்கிறான். இப்படி போர் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி வரக்கூடிய மாட்டக்கூடிய ஆட்களை வச்சு இப்படி எல்லாம் விளையாடுவாங்க போல தெரியுது. அதுக்கும் என்ன இப்ப கட்டி போட்டு வச்சிருக்கிறதோ இல்ல எங்க அண்ணன் இப்படி வயசாகி கிடக்கிறதுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். தியான்னு நாங்க ஒரு கடவுளை கும்பிடுறோம், அது த காட் ஆஃப் யூத் தான், இளமையின் கடவுளா. அவங்க பொதுவா இந்த யூத் ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெளியில எங்கேயாவது இருக்கும், அமேசான் காடுகளுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியில நிறைய கூட்டம் அதை தேடிக்கிட்டு இருக்குது. ஆனா நிஜத்துல சொன்னா அது நமக்குள்ள இருக்குதுங்கிறாரு நம்ம டாக்டர். எஸ், ஒவ்வொருத்தங்களோட கண்ணுக்குள்ளேயும் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்குதான். அதுக்குள்ள இருக்கிற அந்த தண்ணி அதுதான் இளமையின் ஊற்றான். அதுக்காகத்தான், அந்த தண்ணிக்காக தான் உங்களை இந்த மாதிரி
பிடிச்சி வச்சிருக்கிறோங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிடிச்சவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணமோ அதையெல்லாம் உனக்கும் பண்ண போறோம், நீ பார்த்து அதை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம பையனோட கண்ணுக்குள்ள ஒரு ஊசியை வச்சு குத்தி அந்த கிளாண்டுல இருந்து இளமையின் தண்ணிய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உரிய ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உடனே அங்க இருந்து கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. தியா வாழ்க, தியா வாழ்க, இளமையின் கடவுள் தியா வாழ்க அப்படின்னு கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. நாக்க ஒரு மாதிரியா உறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடான்னா ஒண்ணும் இல்ல, இப்படி கிடைக்கிற அந்த தண்ணியை குடிக்கணும் அவங்க, அதுக்காகத்தான் நாக்குல இருந்து விரல வாயில இருந்து நாக்க அடிக்கடி நீட்டி நீட்டி பாக்குறதெல்லாம். இப்ப நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து அப்படி உரியும் போது உங்களை எல்லாத்தையும் நான் கொல்லாம விட மாட்டேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைய டேட்ல நீ பாக்குறதுக்கு இளமையா தெரிஞ்சாலும் உடம்புல சத்து இருக்கா தம்பி, ஒரு கிழவனுக்குரிய சத்து தான் உன் உடம்புல இருக்கும், உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் உறிஞ்சி எடுத்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தா 4வது ஃப்ளோர்ல மற்ற ஆட்களோட சேர்ந்து இவனும் வீல் சேர்ல கிடக்குறான். ரொம்ப முதுமையில இருக்கிறாப்புல தெரியுது. உடல் அளவுல நல்லா இருக்கிறான். உள்ளத்துல சொல்றேன், உள்ள பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறான். இவனை சொல்லி குத்தம் இல்ல, மொத்தத்தையும் உருவி எடுத்து குடிச்சிட்டாங்க எல்லாம். அவங்க எப்படா இந்த மக்களுக்கெல்லாம் காப்பாற்ற போறான், எப்படி உதவி செய்ய போறான், இவனை எப்படி காப்பாத்திக்க போறான்னு தெரியல. அதே சமயம் அங்க இருக்கிற அண்ணங்காரன் பாருங்க, வீல் சேர்ல இருக்கிற அந்த கம்பியை உடைச்சு அதன் மூலமா கைக்கட்டுகளை அவுத்து விட்டு அங்க மீதி இருக்கிற தான் கூட மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய எல்லாரோட கண்ணுக்குள்ளேயும் ஊசியை குத்தி அவங்க உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இளமையின் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா உருகி எடுத்து கடைசியில தான் கையில இருக்கிற ஊசியால தான் கண்ணிலேயே தானே குத்திக்கிட்டு அங்கிருந்து கிடைக்கிற அந்த இளமை தண்ணியையும் சேர்த்துன்னு மொத்த தண்ணியையும் கொண்டு போய் நம்ம ஹீரோக்கு ஊட்டி விடுறாருங்க. ஹீரோ அதை குடிச்சதுமே போன இளமை மறுபடியும் கிடைச்சிருச்சு, போன ஆற்றல் மறுபடியும் கிடைச்சிருச்சு. ஒரு பயிலையும் உயிரோட விடாத அப்படின்ட்டாரு அண்ணன். அதுக்கு தான் இவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய தியாகத்தையும் பண்ணிருக்காங்க. என்னடா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா சுத்தியல், கோடாரி இதெல்லாம் கிடைக்கும் டூல்ஸ்ல. அத கையில எடுத்துக்கிட்டு எதுக்கு வர யாரா இருந்தாலும் வெட்டி சாய்க்க ஆரம்பிச்சிட்டான். வெளியில பார்த்தா புயல் காத்து ஜோரா அடிச்சிட்டு இருக்குது, உள்ள பார்த்தா இவன் புயலா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவனோட பலியே அந்த சீனியர் அம்மா தான். குத்தி கிழிச்சு விட்டான்ல, அம்மா ஜோலி முடிஞ்சு. அதையெல்லாம் பார்த்தா அண்ணன் சிரிக்கிறார். அப்புறம் அலாரத்தை அடிக்க விட்டு எதுக்கு வந்த வேலை பார்க்கறவங்க எல்லாத்தையும் வெட்டி சாய்க்கிறார். அப்புறம் அந்த பெருசுக எவ்வளவு சேட்டை பண்ணிச்சுக்க எல்லாத்தையும் குத்தி கிழிச்சு ரத்த மலையில நனையிறான். ஜோடியாவே ஒன்று தெரியுங்க, அதுகளையும் வெட்டி சாக்கிறான். நம்ம டைரக்டர் பயந்துகிட்டு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அடுத்து இன்னொரு லேடி ஓங்கி ஒரு எரி, அவங்க சோலி முடிஞ்சு. அப்புறம் சீனியர் கூட சண்டை, அவரோட சோலியும் முடிச்சு விட்டான். தியா காப்பாத்துன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு கபோர்டுக்குள்ள இருந்து. அவரையும் அழகா ஹாலுக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ள பார்த்தா அங்க நம்ம டாக்டர் கையில கைத்துப்பாக்கி வச்சிருக்கிறாப்ல. வளர்ப்பு தாயும் தகப்பனும் அங்கதான் இருக்கிறாங்க. போது நிறுத்துன்னு அவர் துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கும் போது டைரக்டரையே கேடயமா முன்னாடி பயன்படுத்தி அவர் தான் முன்னாடி பட்டு இருக்கிறாப்ல. பக்கத்துல வந்ததும் அந்த ஆளோட கையை உடைச்சு துப்பாக்கியை பிடுங்கிறார். அவரையும் அடிச்சே கொண்டு போட்டுறான். அங்க இருந்த ஆட்கள் எல்லாத்தையும் முட்டை வச்சு ரொம்ப கோரமா கொலை பண்றான். அதே சமயம் வெளியில வளர்ப்பு தாயும் தகப்பனும் தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணும்போது சூறாவளி வீசுன்னு சொன்னாங்க இல்ல, கூரை ஒண்ணு பிச்சுக்கிட்டு வந்து அவங்க 2 பேரையும் துண்டாக்கிடுது. அவங்களோட ஜோலியும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் மிச்சம் இருக்கிறது நம்ம டைரக்டர். அவர் கண்ணையே நோண்டி எடுத்திருப்பான் போல தெரியுதுங்க. அப்புறம் ஒரு வழியா எல்லாரோட ஜோலியும் முடிச்சுட்டு அண்ணனை காப்பாத்திட்டு அண்ணன் மாதிரியே இளமையை தொலைச்செடுத்த எவ்வளவோ பிள்ளைங்க எல்லா பேரும் இப்ப வெளியில வராங்க. உண்மையான உதவி இவர்களுக்கு தான் தேவைப்பட்டிருந்தது. அந்த உதவி கிடைச்சிருச்சு. இனியாவது இவங்க சுதந்திரமா பிரச்சனை இல்லாம இருப்பாங்கன்னு நம்பலாம். போன இளமை இனி திரும்ப வர வாய்ப்பில்லை. வருஷ கணக்கா உறிஞ்சி எடுத்ததுல எல்லாம் ஒரு 35 வயசுல இருக்க வேண்டியவங்க எல்லாம் பாருங்க 70 வயசுக்கு மேல இருக்கிற கிழவங்களா மாறி போயிட்டாங்க. பாவம், அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இனி இந்த உண்மை உலகத்துக்கு தெரிய வரும்னு நம்பலாம். வேற ஒரு படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட இங்க எண்ட் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை, see you.